வணக்கம் உறவுகளே. நேற்றைய தினம் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியினுடைய நாணய சுழற்சியில் பாகிஸ்தான் அணியினர் வெற்றி பெற்று முதலாவதாக துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தமது 50 ஓவர்கள் நிறைவில் பாகிஸ்தான் அணியினர் 9 இலக்குகளை இழந்து 269 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். பாகிஸ்தான் அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் சல்மான் அலி அகா 69 ஓட்டங்களையும், முகமது நவாஸ் 59 ஓட்டங்களையும், சைம் ஆயூப் 53 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க ஃபஹீம் அஷ்ரப் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் தென்னாப்பிரிக்க அணி சார்பாக நன்ரே பேர்கர் 4 இலக்குகளையும், பீட்டர் 3 இலக்குகளையும் கைப்பற்ற ஹார்வின் போச் 2 இலக்கினை கைப்பற்றியிருந்தார். 50 பந்து பரிமாற்றங்களில் 270 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் களமிணைந்த தென்னாப்பிரிக்க அணியினர் 40.1 பந்து பரிமாற்ற நிறைவில் வெறுமனவே 2 இலக்குகளை இழந்து 270 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் 8 இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள். துடுப்பாட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி சார்பாக தென்னாப்பிரிக்க அணியினுடைய விக்கெட் காப்பாளரும் ஆரம்ப அதிரடி துடுப்பாட்ட வீரருமான குயின்டன் டி கொக் 119 பந்துகளில் 8 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டங்கள் அடங்கலாக 123 ஓட்டங்களை பெற்று அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். அவருடன் இணைந்து டொனி டி சோர்சி 76 ஓட்டங்களையும், பிரிட்டோரியஸ் 46 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியினர் 8 இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள். இதன் அடிப்படையில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரானது தற்போது 1-1 என சமநிலை அடைந்திருக்கிறது. இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணி சார்பாக பந்து வீச்சில் ஃபஹீம் அஷ்ரப் 1 இலக்கினையும், முகமது வசீம் 1 இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார்கள். இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தென்னாப்பிரிக்க அணியினுடைய வெற்றிக்கு காரணமாக திகழ்ந்த அதிரடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் குயின்டன் டி கொக் தெரிவாகியிருந்தார்.